ஒடிசா மாநிலம் மல்கங்கிரி மாவட்டம் நல்லிகுடா என்ற கிராமத்தில் போதகர் ஆமோஸ் என்பவர் கடந்த 35 வருடங்கள் தங்கள் சொந்த திருச்சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களின் திருச்சபை மக்களோடு தேவனை ஆராதித்து வந்தனர். நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆராதனை முடித்த போதகர் மறுநாள் நவம்பர் 17 திங்கட்கிழமை அன்று, அதாவது இன்று சென்று காலையில் திருச்சபையை பார்க்கும் பொழுது சமூக விரோத கும்பலால் திருச்சபை முழுவதுமாக இடிக்கப்பட்டு திருச்சபையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டு இருந்தது. தங்களுடைய திருச்சபை இவ்வாறு இரவோடு இரவாக இடிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட திருச்சபை போதகரும் திருச்சபை மக்களும் அதிர்ச்சியில் உள்ளனர். இதுபோன்ற மிகவும் கண்டனத்துக்குரிய காரியங்களை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாகவும் செய்து வரும் சமூக விரோதிகள் மீது மாநில அரசும் மத்திய அரசும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் கிறிஸ்தவர்கள் தானே சிறுபான்மை மக்கள் தானே என்று அலட்சியப்படுத்தினால் சமூகத்தில் மக்களின் நிலை மேல்மேலும் மோசமாகும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்முடைய இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ திருச்சபைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது, இதற்கென்று அரசு கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இந்தியாவில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் ஒன்றிணைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.